எதிர்கொள்ள தயாராகும் போது தங்கள் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. மேலும் அவரது இதயம் கோபத்தால் எரிந்து கொண்டிருந்த அஸ்வத்தாமா நாராயணன் என்று அழைக்கப்படும் தெய்வீக ஆயுதத்தை அழைத்தார். நாராயண பகவானால் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த வலிமையான சக்தி அழிக்க முடியாதவர்களை கூட கொல்லும் திறன் கொண்டது என்று கூறப்பட்டது. கடுமையான அழுகையுடன் அஸ்வத்தாமா தண்ணீரை தொட்டு நாராயணனின் சக்தியை அழைத்தார். அவரவர் இராணுவம் முன்னேறி செல்லும்போது அவர்களின் போர்க்குரல்கள் காற்றில் எதிரொலித்தன. உலகின் தலைவிதியை தீர்மானிக்கும் போர் ஆபத்துடன் தொடங்கியது. அஸ்வத்தாமாவின் முன்னணியில் சக்தி வாய்ந்த நாராயண ஆயுதத்தை தனது எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்திய ரெட்டன்களின் மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. இடி முழக்கத்தில் சத்தம் வானத்தில் எதிரொலித்ததால் போர்க்களத்தால் பாதிக்கப்பட்ட பூமி வீரர்களின் காலடியில் நடுங்கியது. ஒரு காலத்தில் தெளிவான நீரவானம் இப்போது இருண்ட மேகங்களால் ஊழ்ந்தது. நிலத்தின் மீது மழையின் நீரோட்டங்களை வெளியிட்டது. காற்று அமைதியற்ற ஆவிகளின் கோர்சை போல அலறியது. கடல்களை வெறித்தனமாக அடித்து ஆறுகள் தலைகீழாக ஓட காரணமாக அமைந்தது. உறவர்கள் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனுக்கு பின்னால் அணிதிரண்ட போது அவர்களின் இராணுவம் வெல்ல முடியாததாக தோன்றியது. அவர்களுக்கு எதிராக நிற்க யாரையும் தைரியப்படுத்துவது போல் அவர்களின் சங்குகள் ஒரு முரட்டுத்தனமான சவாலை எழுப்பின. ஆனால் இந்த கொந்தளிப்பான குழப்பங்களுக்கு மத்தியில் சஞ்சய திருதராஷ்டிரரின் பக்கத்திலேயே நின்று போரின் கதையை நினைவு கூர்ந்தார். சொல்லுங்கள் ஓ சஞ்சயா என்று திருதராஷ்டிரர் கெஞ்சினார். நமது படை பலவீனம் அடைவதைக் கண்ட பாண்டவர்கள் என்ன ஆலோசனையை பின்பற்றினர்? நாம் எப்படி இவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்பட்டிருக்க முடியும்? சென்சையாவின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. துரோணர் தரையில் விழுந்தபோது அவரது உயிரற்ற உடல் விழுந்த மரத்தைப் போல எங்கள் போர் வீரர்கள் பீதியுடன் தப்பி ஓடினர். சிலர் தங்கள் கதங்களை கைவிட்டனர். மற்றவர்கள் தங்கள் சொந்த குதிரைகளால் மிதிக்கப்பட்டனர். மற்றவர்கள் யானைகளால் இழுத்து செல்லப்பட்டனர். அவர்களின் உடல்கள் சிதைந்து உடைந்தால் சஞ்சயாவின் பதிவை கேட்ட திருதராஷ்டிரரின் கண்கள் திகைப்புடன் விரிந்தன. இந்த அஸ்வத்தமான் யார் என்று அவர் கேட்டார். அவரது குரலில் பிரமிப்பும் பயமும் கலந்திருந்தது. ஒரு மனிதனால் எப்படி சிதைந்து போன நமது சக்திகளை அணிதிரட்ட முடியும்? அதிலும் தனது குரலில் உறுதியுடனும் அமைதியுடனும் முன்னேறி சென்றான். அர்ஜுனன் விளக்கினான். அவனே துரோணனின் மகன். அர்ஜுனன் விளக்கினான். அவனே தான் பிறந்தவுடன் பிராமணர்களுக்கு 1000 பசுக்களை கொடுத்த போதகர் அஸ்வத்தமான். இந்திரனின் சொந்த குதிரையைப் போல ஒரு சக்தி வாய்ந்த கதனையுடன் பிறந்தார். மேலும் அவர் அந்த தருணத்திலிருந்து மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டுள்ளார். சென்சையா தனது கதையை தொடர்ந்த போது இருள் ஆழமடைந்தது. போரின் ஒளிகள் சத்தமாக அதிகரித்தன. திறம்ஸ் ஒரு கோபமான தாளத்தை ஒலித்தது. கடவுள்களை சண்டையில் சேர அழைப்பது போல அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரனின் முகம் வேதனையுடன் மாறியது. நீ உன் போதகரிடம் பொய் சொன்னாய் என்று அர்ஜுனன் குற்றம் சாட்டினார். அவரது குரல் தூக்கத்தால் கனமாக இருந்தது. அஸ்வத்தமான் இறந்துவிட்டார் என்று துரோணரிடம் சொன்னாய். எனவே அவர் தனது கைகளை கீழே வைத்தார். ஒரு உதவியற்ற மிருகத்தைப் போல கொல்லப்பட்டாக ராஜாவின் கண்கள் விழுந்தன. தனது சொந்த குற்றத்தின் கசப்பான எடையால் எடை போனது. அர்ஜுனன் உண்மையை பேசினார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் உண்மையில் துரோணரிடம் பொய் சொன்னார். அவரது வார்த்தைகளை தனது போதகரை கொல்வதற்கு ஒரு சாக்குப்போக்காக பயன்படுத்தினார். போர் தீவிரமடைந்த போது அவர்களின் காலடியில் பூமி அதிர்ந்தது. வானம் இன்னும் இருண்டது. அறமெறியின் துளி கிழிந்தது போல் தோன்றியது. அதன் பின்னணியில் குழப்பமும் அழிவும் மட்டுமே எஞ்சியது. இந்த போரின் பேரழிவில் ஒரு சஞ்சீன் சபையிடம் அர்ஜுனனின் வார்த்தைகளை சொன்னபோது வலிமையான போர் வீரர்கள் அமைதியாக நின்றனர். ஆனால் கோபத்தால் நிரம்பிய அவரது குரலான பீமன் தனது சகோதரரின் வார்த்தைகளுக்கு எதிராக பேசினார்.
இது என்ன என்று பீமன் கூறினார். நீங்கள் ஒரு புத்திசாலியான நன்கூரக்காரனைப் போலவோ அல்லது தனது புலன்களை பெற்ற ஒரு பிராமணனைப் போலவோ பேசுகிறீர்கள். ஒரு சித்திரியனின் கடமை ஒழுக்கத்தை பிரசங்கிக்க மட்டுமல்லாமல் தன்னையும் மற்றவர்களையும் தீங்கிலிருந்து பாதுகாப்பதாகும். உங்களுக்கு சக்ராவின் வலிமை உள்ளது இருப்பிலும் எங்கள் எதிரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயங்குகிறீர்கள். பீமனின் வார்த்தைகள் அதுலனின் இதயத்தை ஆழமாக வெட்டுகின்றன. ஒரு கூர்மையான அம்பு அதன் இலக்கை துளைப்பது போல நாங்கள் எப்படி நாடு கடத்தப்பட்டோம். 13 ஆண்டுகள் காடுகளில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எங்கள் ராஜ்யம் எங்களிடமிருந்து திருடப்பட்டது. திருப்பதி ஒதுவில் அவமதிக்கப்பட்டார். இந்த தவறுகள் அனைத்தையும் நீங்கள் மன்னித்து விட்டீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் எங்கள் அவலநிலை குறித்து அலட்சியமாக தோன்றுகிறீர்கள். பீமனின் குரல் கோபத்தில் உயர்ந்தது. அவரது வார்த்தைகள் நாடு முழுவதும் கொந்தளிப்பை போல இருந்தன. எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக பழிவாங்குவதற்காக நான் உங்களுடன் இங்கு வந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் நீதியை விட நல்லொழுக்கத்தின் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். நீங்கள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் உங்கள் சொந்த பலத்தையும் போர் வீரராக எங்கள் தகுதியையும் அங்கீகரிக்கவில்லை. அதுலின் பதிலுக்காக காத்திருந்த கூட்டம் மீண்டும் அமைதி அடைந்தது. சென்சியன் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். கண்கள் சகோதரர்களின் பரிமாற்றத்தில் நிலைத்திருந்தன. ஆனால் அர்ஜுனன் பதிலளிப்பதற்கு முன்பு பஞ்சால இளவரசனான துரியோதனன் பீமனின் வார்த்தைகளுக்கு எதிராக பேசினான். நான் செய்ததில் என்ன தவறு என்று கேட்டான். நான் ஒரு பிராமணனின் கடமைகளை பின்பற்றினேன், ஆனால் தேவைப்படும்போது ஒரு சத்திரியராகவும் செயல்பட்டேன். நமது போதகரான துரோணர் மாயைகள் மற்றும் மனிதநேயமற்ற ஆயுதங்களில் தேர்ச்சி பெற்றவர். அவர் நமக்கு தீங்கு விளைவிக்க இவற்றை பயன்படுத்தினார். எனவே அவர் தண்டிக்கப்பட்டார். துரியோதனின் வார்த்தைகள் பெருமையுடனும் நீதியுடனும் இருந்தன. நான் அவரை போரில் கொண்டது தவறு என்று நான் நினைக்கவில்லை. மேலும் தவறவர்களை போரிடுமாறு வலியுறுத்தும் என் மகனை பொறுத்தவரை பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அதனால் நீ மிகுந்த வீரம் கொண்ட போர்வீரர்கள், ஆனால் நீ நீதியை விட நல்லொழுக்கத்தின் மீது அதிக அக்கறை கொண்டதாக தெரிகிறது. சபை மீண்டும் குழப்பத்தில் வெடித்தது. இரு தரப்பினரும் தங்கள் பார்வையை விவாதித்தனர். சகோதரர்களும் அவர்களது கூட்டாளிகளும் சண்டையிடுவதை சென்சியா பார்த்தார். வாள் போன்ற அவர்களின் வார்த்தைகள் காற்றில் வெட்டப்பட்டன. ஆனால் துரியோதனின் கடைசி வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. தங்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதுலனுக்கு ஒரு சவால். இப்போது போராடுங்கள் என்று அவர் கூறினார். வெற்றி உங்களுடையது. போரினால் பாதிக்கப்பட்ட குரு ராஜ்யத்தின் மத்தியில் பாவையற்ற மன்னரான திருதராஷ்டிரன் தனது போதகர் துரோணரின் அவமானத்தை பற்றி புலம்பினார். பஞ்சாலாவின் இளவரசர் கிருஷ்ணஜிம்னாவின் அவமதிப்புகளுக்கு எதிராக தங்கள் மரியாதைக்குரிய போதரை பாதுகாக்க எந்த சத்திரியனும் ஏன் எழுந்து நிற்கவில்லை என்று அவர் சத்தமாக ஆச்சரியப்பட்ட மன்னர் பேசுகையில் அவரது தேரோட்ட வீரரும் ஆலோசகருமான சென்சியன் பாண்டவ போர் வீரரான ஆர்ஜுனன் கிருஷ்ணஜிம்மரை பார்க்க மறுத்ததாக அறிவித்தார். அங்கு இருந்த யுதிஷ்டிரன், பீமன் நகுரன், சகதேவன் கிருஷ்ணன், சத்யகி உள்ளிட்ட மற்றவர்கள் அவமானத்தால் முகங்கள் நிரம்பியபடி அமைதியாக இருந்தனர். இருப்பினும் சத்யகியால் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது போதகரை கொன்ற கொடூரமான செயலுக்காக அவர் கிருஷ்ணஜிம்னாவை கண்டித்தார். நீதிமான்களான வீரர்களின் கைகளில் மரணத்திற்கு பகுதியான மிக குறைந்த மனிதர் என்று அழைத்தார். சத்யகி தனது ஆபத்தால் தனது மூதாதையர்களும் சந்ததியினரும் 7 தலைமுறைகளாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை அவருக்கு நினைவூட்டினார். சத்யகியின் வார்த்தைகளால் ஆச்சரியப்படாத கிருஷ்ணஜிம்னா எதிர்த்தாக்குதலுடன் திருப்பி சுட்டார். சத்யகி அநீதியானவர் என்றும் பாவமுள்ளவர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தனது கண்டனங்களில் உள்ள பாசாங்குத்தனத்தை சுட்டிக்காட்டினார். கிருஷ்ணஜிம்னா சத்யகியின் சொந்த கடந்த கால மீறல்களை கொண்டு வந்தார். இதில் புரிசவனின் மரணத்தில் அவரது பங்கு உட்பட பிந்தையவர் பிராயாவில் இருந்தார். பாஞ்சாலாவின் இளவரசர் சத்யகியை தொடர்ந்து கேலி செய்தார். அவர் ஒரு சந்தலா ஒரு தாழ்ந்த பிறந்த நபரைப் போல நடந்து கொண்டதாகவும் அவரது வார்த்தைகள் ஒரு தவறான ஆத்மாவைப் போலவே பயனற்றவை என்றும் கூறினார். கிருஷ்ணஜிம்னா சத்யகியை இது போன்ற கடுமையான வார்த்தைகளை மீண்டும் சொன்னால் மரண அச்சுறுத்தல் வரை சென்றார்.
இந்த நேரத்தில் சத்யகியின் கோபம் தணிந்தது. அவர் பிரிஸ்தகிம்னாவை நோக்கி விரைந்தார். அவரை அந்த இடத்திலேயே கொல்ல முடிவு செய்தார். ஆனால் அவர் தனது இலக்கை அடைவதற்கு முன்பு பீமன் தலையிட்டு பின்னாலிருந்து சத்யகியை பிடித்து அவை கட்டுப்படுத்தினார். 2 போர் வீரர்களும் போராடியபோது அவர்களின் கோபமும் வலிமையும் ஒரு கடுமையான போட்டியில் அடைக்கப்பட்டன. குருசேத்ராவில் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பு அவர்களின் உணர்ச்சிகளின் கொடூரத்தால் நடுங்குவதாக தோன்றியது. சக்தி வாய்ந்த சத்யகியும் பிரிஸ்தகிம்னாவும் வார்த்தைகள் மற்றும் கோபத்தில் புயலில் மோதிக்கொண்டதால் போரினால் பாதிக்கப்பட்ட ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் பரிமாற்றம் குரு ராஜ்யத்தை நீண்ட காலமாக அழித்த பெரிய மோதலில் ஒரு நுண்ணிய வடிவமாக இருந்தது. நல்ல மற்றும் கெட்ட, நல்ல மற்றும் தீயவற்றுக்கு இடையிலான போராட்டம் எந்த தெளிவான வெற்றியாளரும் கண்ணில் படவில்லை. காட்சி வெளிவருவதை பார்த்த சென்சேயா இந்த மோதல் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தார். இது வரவிருக்கும் போரின் போக்கை வடிவமைக்கும். துரோணரின் மகள் அஸ்வத்தமான் தனது எதிரிகள் மீது பேரழிவை கட்டவிழ்த்து விட்டதால் சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. யுகத்தின் முடிவில் அடிப்பாளரைப் போலவே அவர் எதிரிகளின் எல்லைகளை எளிதில் வெட்டினார். அவரது பரந்த தலை அம்புகள் புயல் போல மழை பொழிந்தன. மாமிச உயிரினங்களின் கூக்குரல்களாலும் போர் வீரர்கள் மோதும்போது எகு மோதியதாலும் காற்று நிரம்பியது. பாண்டிய இராணுவத்தை அழிப்பதற்கான அஸ்வத்தாமனின் சபதம் போர்க்களத்தில் எதிரொலித்தது. யுதிஷ்டிரரின் படைகளின் இதயங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இளவரசனே உறுதியாக நின்று தனது வீரர்களை ஒரு பெரிய கதனையுடன் அணிதிரட்டினார். அது அவர்களின் அச்சத்தை அகற்றியது. 2 படைகளும் ரெட்டன்களைப் போல மோதியது. அவர்களின் தரநிலைகள் மற்றும் காசங்கள் சூரிய ஒளியில் ஒளிரும் போது அவர்கள் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அஸ்வத்தமான் நாராயண ஆயுதத்தை அழைத்தபோது போர் மூண்டது. அதன் நெருப்பு ஆம்புகளைப் போல காற்றில் எரிந்தன. பாண்டவ படைகள் அதை சுரையாடின. கோடைகால மோதலில் உலர்ந்த புல்லைப் போல படுகொலை செய்யப்பட்டனர். மன்னர் யுதிஷ்டிரரின் கண்கள் தீயிலால் விரிவடைந்தன. அவர் தனது இராணுவம் தனக்கு முன்னால் நொறுங்குவதைக் கண்டார். வேகத்தில் அவர் பிரிஸ்தகிம்னா மற்றும் சத்யகி ஆகியோரிடம் திரும்பி அவர்களை தங்கள் படைகளுடன் தப்பி செல்லுமாறு வலியுறுத்தினார். ஆனால் ஞானியும் சக்தி வாய்ந்தவருமான கேசவனாகிய வாசுதேவர் உறுதியாக நின்று பாண்டவர்கள் தங்கள் பதவிகளை கைவிடுவதை தடுத்தார். போர் வீரர்களின் காதுகளில் இடி முழக்கம் போன்ற அவரது குரலை அவர் அறிவித்தார். வண்டுவின் மகனான பீம்சேனா இந்த நோக்கத்திற்காக அணிதிரண்டார். அவரது வலிமையான கழுதை தயாராக இருந்தது. அஸ்வத்தமானின் ஆயுதத்தை தனது சொந்த பலத்துடன் எதிர்ப்பதாக அவர் சபதம் செய்தார். மேலும் அவரது வார்த்தைகள் அவரது தோழர்களின் இதயங்களில் ஒரு தீப்பொறியை தூண்டின. பாண்டவ இராணுவம் உறுதியாக இருந்தது. நாராயண ஆயுதத்திற்கு அடிபணிய மறுத்தது போர் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது 2 படைகளும் மலைகள் மோதுவது போல் தலைசிறந்த போரில் மோதிக்கொண்டனர். அனைவரிலும் மிக பெரிய போர் வீரரான அர்ஜுனன் தனது காண்டிவ வில்லை பிடித்து கொண்டு முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். நான் என் கைகளை கீழே போட மாட்டேன் என்று உறுதியுடன் கண்களை எரித்து கொண்டு சபதம் செய்தான். 2 படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டதால் அவற்றின் எதிர்காலம் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்ததால் முடிவு உறுதியாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. ஒரு பக்கம் மட்டுமே வெற்றி பெற முடியும். மேலும் உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பாண்டவர்களுக்கும் குருக்களுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. ஆண்டவ இராணுவத்தின் வலிமையான போர் வீரரான பீமன் அஸ்வத்தாமனின் நாராயண ஆயுதத்திலிருந்து வெளிப்படும் கடுமையான ஆற்றலில் மூழ்கிவிட்டார். ஆகியவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் பீமனை சுற்றியுள்ள தீவிர சக்திக்கு எதிராக சிறிதும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதனால் அவர் மூடப்பட்டிருப்பதை யாராலும் ஆக்க முடியவில்லை. அஸ்வத்தமானின் தீப்பிழம்புகள் பீமனை நோக்கி ஒரு எரியும் நெருப்பைப் போல அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் எரித்தன. பீமனின் தேர், குதிரைகள் மற்றும் ஒட்டுநர் ஆற்றலால் மூடப்பட்டிருந்தனர். இதனால் அவர்கள் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாதவர்களாக இருந்தனர். ஆண்டவ இராணுவத்தின் போர் வீரர்கள் தங்கள் கைகளை கீழே வைத்தனர். மேலும் யுதிஷ்டிரர் கூட எதிரியிடமிருந்து தனது முகத்தை திருப்பினார். அடிமனும் வாசுதேவனும் ஆபத்தால்
பயப்படாமல் விரைவாக தங்கள் ரதத்திலிருந்து இறங்கி வீமனை நோக்கி ஓடினர். அவர்கள் மாயையின் சக்தியை பயன்படுத்தினர். இது அவர்களை ஆட்களால் விவரப்படுவதை தடுத்தது. பின்னர் நரும் நாராயணனும் பீமனையும் அவரது ஆயுதங்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். இதனால் அவர் கோபத்தில் கலித்தார். வாசுதேவர் பீமனை நோக்கி, எங்கள் தடையிருந்த போதிலும் நீங்கள் போரை தவிர்க்காதது எப்படி? இப்போது குருக்களை வெல்ல முடிந்தால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதோ உங்கள் போர் வீரர்கள் அனைவரும் தங்கள் ரதங்களிலிருந்து இறங்கி விட்டனர் என்று கூறினார். கிறிஸ்தரின் வார்த்தைகள் இறுதியாக பீமனை அமைதிப்படுத்தின. மேலும் அவர் தனது ரதத்திலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டார். பீமன் தனது கைகளை ஒதுக்கி வைத்தவுடன் நாராயண ஆயுதம் அமைதி அடைந்தது. தாங்க முடியாத ஆற்றல் மறைந்துவிட்டது. போர்க்களம் தெளிவாகி இனிமையான காற்று வீசத் தொடங்கியது. விலங்குகளும் பறவைகளும் அமைதியாக விழுந்தன. குதிரைகளும் யானைகளும் கூட மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தன. இருப்பினும் நாராயண ஆயுதத்தை மீண்டும் பயன்படுத்துமாறு துரியோதனன் அஸ்வத்தமானை வலியுறுத்தினார். ஆனால் அதை வைத்திருப்பவருக்கு தீங்கு விளைவிக்காமல் அதை 2 முறை பயன்படுத்த முடியாது என்று தெரிய வந்தது. தோற்கடிக்கப்பட்ட அஸ்வத்தமானுக்கு போரில் தனது எதிரிகளை எதிர்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. பெண்சாலை இளவரசர் திஷ்டத்யும்னா அஸ்வத்தமான் மிகுந்த அசைவின்மையுடன் தாக்குதல் நடத்தி அவரை அம்புகளால் துளைத்து அவரது குதிரைகளையும் ஒட்டுநரையும் விரட்டியடித்தார். பின்னர் சச்சகி சண்டையில் சேர்ந்தார். அஸ்வத்தமானின் வில் மற்றும் தரத்தை வெட்டி அவரது மார்பில் ஆழமாறத் துளைத்தார்கள். தீபமடைந்த போது அஸ்வத்தமான் அம்புகளால் மூடப்பட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு அவநம்பிக்கையான அவநிலையில் விழுந்தார். அவரது தந்தை துரோணர் மோசவியின் உதவியுடன் கொல்லப்பட்டார். இப்போது அவரது மகன் இன்னும் வைமையான எதிரியை எதிர்கொண்ட அகிலியின் பேரன் அவர் தன்னை தோற்கடிக்கும் வரை ஓய்வெடுக்கவில்லை. குருக்களின் வீரர்கள் ஒவ்வொன்றாக தோற்கடிக்கப்பட்டதால் குருக்களின் நம்பிக்கைகள் குறையத் தொடங்கின. அவரது ஆத்திரமும் உறுதியும் இருந்த போதிலும் அஸ்வத்தமான் கடுமையான போரின் மத்தியில் அர்ஜுனன் தனது ரதத்தின் மீது சவாரி செய்யும் போது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வை கண்டான். எதிரியின் மீது அம்புகளை பொழிந்தபோது நெருப்பின் பிரகாசத்தால் நிரப்பப்பட்டதைப் போல ஒரு எரியும் உருவத்தை தனக்கு முன்னால் கண்டான். இந்த புதிரான போர்வீரன் அர்ஜுனனின் ரதத்துக்கு முன்னால் நகர்ந்தான். அவர் இன்று சென்றாலும் எதிரி படைகள் உடைந்து பயத்தில் தப்பி ஓடி. இந்த மர்மமான தோற்றத்தால் குழப்பமடைந்த அர்ஜுனன் பெரிய முனிவரான வியாசரிடம் ஒரு விளக்கத்தை கேட்டான். தான் பார்த்த உயிரினம் சங்கரனை தவிர வேறு யாரும் இல்லை என்று வியாசர் அவருக்கு வெளிப்படுத்தினார். பிரஜாபதிகள் அனைவரும் தோன்றிய முதல் காரணம் எல்லையற்ற ஆற்றலுடன் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் சங்கரர். சொர்க்கம், பூமி மற்றும் வானத்தின் உருவரும் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் தெய்வீக இறைவன் வரங்களை வழங்கும் வெறிய குரு மற்றும் வாழ்க்கையை வழங்குபவர், இரண்டாம் இல்லாத மகாதேவர் என்று அழைக்கப்படும் இந்த உயர்ந்த தெய்வத்தின் பண்புகளை வியாசர் தொடர்ந்து விவரித்தார். அவர் தட்சனின் தியாகத்தை அழிப்பவர், அனைத்து படைக்கப்பட்ட உயிரினங்களின் பாதுகாவலர் மற்றும் அனைவரின் பாதுகாவலர். அவரது வடிவம் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. 3 கண்கள், சக்தி வாய்ந்த கைகள் மற்றும் தலையில் கட்டப்பட்ட பூட்டுகள் அவர் உடைகளுக்கு தோள்களை அணிந்து கொள்கிறார். மேலும் அவரது இடுப்பு பிரமிப்பை தூண்டுகிறது. வியாசர் பேசுகையில் அர்ஜுனனின் இதயம் மரியாதையாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பியது. போரில் தனக்கு முன்னால் நடந்த இந்த அசாதாரண போர் வீரர் தெய்வீக மகேஸ்வரர் என்பதை அவர் உணர்ந்தார். அவரே உயர்ந்த தெய்வம். இந்த நபர் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர். தரையை தொடாமலோ அல்லது ஈட்டியை பயன்படுத்தாமலோ போர் தொடுக்கும் திறன் கொண்ட ரித்தா, அரஸ்தான், சம்பு, பரமேஸ்தின் மற்றும் சர்வ என பல பெயர்களால் அறியப்படும் இந்த உயர்ந்த தெய்வத்தை சொர்க்கத்தில் உள்ள கடவுள்களும் வணங்குகிறார்கள் என்று வியாசர் அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் அனைத்து உலகங்களுக்கும் இறைவன், பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மற்றும் அனைத்து புனித நீரின் உருவகம். அர்ஜுனன் மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டபோது இந்த உயர்ந்த தெய்வம் எடுக்கும் பல்வேறு வடிவங்களை பற்றி வியாசர் பேசினார். சிறுத்தையின் தோலை தனது இருக்கையாக அணிந்தவர், விஷ்ணுவை தனது அம்புக்கு வைத்தவர், திரிசூலத்துடன் ஆயுதம் ஏந்தியவர், வாள் மற்றும் கேடயத்தை வைத்திருப்பவர், மிகவும் நல்லவர். அர்ஜுனன் இந்த அற்புதமான நபரை பற்றிய எண்ணத்தால் பரதிப்புடலும் மரியாதையுடனும் இருந்தார். பிரபஞ்சத்தின் இறைவன், இறுதியாக மான்களின் தோள்களை அணிந்த கடவுளான இந்த உயர்ந்த தெய்வத்தில் பாதுகாப்பை பெறுமாறு அர்ஜுனனுக்கு வியாசர் அறிவுறுத்தினார்.
வைசவணனை தனது நண்பராக கொண்ட இந்த தெய்வீக கடவுளுக்கு வணக்கங்கள் செலுத்தப்பட்டன. அவர் அனைத்து நீதிமான்களாலும் மதிக்கப்படுகிறார்.